ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. ஏன் சண்டை வெடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த டாஸ்க் ஒன்று வச்சாச்சு. இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி வெர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலி. பிக் பாஸ் ஃபேமிலி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து 2 பேர் இந்த பக்கம் வருவாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போகணும். சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்கணும், இவங்க வந்து அப்படியே இருந்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இதில் ஜெயிச்சா அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்கும். சரிங்களா? ஆல்ரெடி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். கெமி அண்ட் விக்கல் சிக்ரம் தான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போனாங்க அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் தோக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக விளையாடுங்கன்னு. ஆல்ரெடி நேற்று விஜய் சேதுபதி அவர்களுமே மென்ஷன் பண்ணியிருந்தார், உங்களுக்கு ஒரு கேம் கொடுத்தாங்கன்னா அதை தயவு செஞ்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த பெஸ்ட்டை கொடுங்க, நீங்கள் சோத்துக்கு விளையாடுறதும் உங்கள் சுயநலத்துக்காக விளையாடுற மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. உடனே ஒரு டீமில் வந்து யார் யார் விளையாட போகிறாங்கன்னு கேட்கும்போது டப்புன்னு எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் டிலக்ஸில் வந்து நம்மளுடைய விஜய் பார்வதி அண்ட் வினோத் அவங்க கை தூக்கி இருக்காங்க போல இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு சபரி அண்ட் எஃப்ஜே கை தூக்கிப்பாங்க போல இருக்குது. சரிங்களா? முடிஞ்சு போச்சு. அங்கே வந்துட்டு ரம்யா கம்முன்னு வந்திருக்காங்க பொழுது எல்லாம் முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆகி அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது உள்ளே வந்து ரம்யா வந்து சண்டை போகிறாங்க. என்ன சண்டை போகிறாங்கன்னா, இத்தனை நாளாக வந்து நம்ம எல்லோரும் குரூப்பாக தானே வந்துட்டு ஃபைனல் டிசிஷன் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ என்ன வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணுறீங்க, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அங்கேயே சொல்லியிருக்கலாமே, அங்கே சொல்லாமல் இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறியாம்மா. சரி, என்கிட்ட தான் உனக்கு சொல்கிறதுக்கு தயக்கம், நான் புதுசாக வந்த ஆள், உன் கூட வந்து வினோத் அண்ணா தான் ரொம்ப நாளாக இருக்காரு, வினோத் கிட்ட கூட சொல்லியிருக்கலாம்னு வினோத் வந்து சொல்கிறாரு. ஏமா என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம்மா, இங்கே வந்து ஏமா வந்து புலம்பிட்டு இருக்கணும். ஆக மொத்தத்தில் ரம்யாவுக்கு வந்துட்டு ஏதாவது குட்டையை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வேலையை, அதாவது அரோரா எப்படி வந்துட்டு இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கே போட்டு நேற்று ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணாங்களோ அது மாதிரி ரம்யாவும் அவங்க பாணியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னோடய ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியாதா, நான் இதை பண்ணியிருப்பேன், இதை சூப்பராக பண்ணியிருப்பேன், ஆனால் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை கேட்கவே மாட்டாங்க, என்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு. சரி விடு அப்படின்னு சுபிக்ஷா முதற்கொண்டு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, அங்கே கேட்டாங்க சொன்னாங்க, இதை ஏன் இவ்வளோ பெருசு பண்ணிடுறான்னு. அவங்களுக்கு பெருசு பண்ணுறது ஏன் அப்படின்னா, ஒருவேளை நான் இந்த வாரம் தெரியாமல் போயிட்டேன்னா என்னை இந்த பிக் பாஸ் விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது, இதில் மட்டுமா கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக வாயை வந்துட்டு இந்த கமருதன் மாதிரி வந்துட்டு வாய் விடாமல் கரெக்டாக இருந்தாவே பெஸ்ட்டாக இருக்கும். சொல்கிறதுக்கு இல்லை ஒன்றும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ரம்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் அவங்க நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க, அவங்க இந்த வாரம் இந்த பிக் பாஸ் விட்டு போயிடுவாங்களா, இல்லை அவங்க வேணாங்க அவங்களோட இவங்க தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.